வணக்கம் மக்களே, வெல்கம் டு TMG தமிழ் ஆடியோ சேனல். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. தலையாரு ரெண்டு விஷயத்தால ஆடி போயிருந்தாரு. ஒன்னு, கணேச அவர் முன்னாடி வந்து நின்ன விதம். இன்னொன்னு, தமையந்திய சேந்தன் குழந்தை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்ற செய்தி. சேந்தன் குழந்தை அப்படின்ற பேரை கேட்டாலே அந்த ஊரோட 8 திக்கும் நடுங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவன் எந்த அளவுக்கு கொடூரமானவன் அப்படின்றது அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரியும். கணேச ரொம்ப ஆவேசம் பேச ஆரம்பிச்சிருந்தான். தலையாரி, என்னையா வேடிக்கை பாக்குற? என் பொண்டாட்டிய தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்ன முழிச்சுட்டு இருக்க, கிளம்பியா அப்படின்னு அதட்ட ஆரம்பிச்சான். ஆனா தலையாரி அது வந்து அப்படின்னு சொல்லி இழுத்து பேச ஆரம்பிச்சுட்டான். என்னையா வந்து போயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்க? இல்ல, அந்த கள்ள விஷயத்துல இறங்குறது கொஞ்சம் ஆபத்து. அவன் கொஞ்சம் கூட ஈவிரக்கமே காட்ட மாட்டான். அதனாலதான் அவனை கொலை பண்றதுக்கு சாமி அருவாளோட வந்திருக்கேன். நீயும் ஊர்காவல் படியும் என் கூட இப்பவே வரீங்க அப்படின்னு சொல்லி அதட்டெல்லாம் பேச ஆரம்பிச்சிருந்தான் கணேசன். இல்ல, சேந்தன் குழந்தைய நாம வச்சிருக்க படையாளெல்லாம் பிடிக்கவே முடியாது. முடிவா என்னதான் சொல்ற? வேண்டாம், விட்டுரு. உன் பொண்டாட்டி செத்துட்டதை நினைச்சிக்கோ அப்படின்னு சொல்லவும் வெகுண்டு எழுந்துட்டான் கணேசன். என்னையா சொன்ன அப்படின்னு அறிவால தலையாரி பக்கமா உயர்த்தி பிடிக்கவும் தலையாரி கொஞ்சம் பயந்து பின் வாங்கினாலும், ஆவேசப்படாத, எங்க ஊர்ல பல பெண்கள் அவனால கெடுக்கப்பட்டு செத்தே போயிருக்காங்க. நாளைக்கு பாரு, உன் பொண்டாட்டிய ஒரு மரத்துல பொணமா தொங்க விட்டுருப்பான், தகவல் வந்து சேரும். இதெல்லாம் சொல்றதுக்காகவா இந்த ஊர்ல நீ தலையாரியா இருக்க? உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு கோபம் குறையாம பேசிக்கிட்டு இருந்தான் கணேசன். இத பாரு, நீ விவரம் புரியாம பேசுற. அந்த கள்ளனுடைய மனசுல ஈவு இறக்குன்றது பேருக்கு கூட கிடையாது. அவன் சாமிக்கு அஞ்சாதவன். இதை சொல்லதான் நீ தலையாரியா இருக்கியா? இனிமே உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு கணேசன் சொல்லவும், அப்படியா, சரி, இனி உன் கூட எனக்கு என்ன பேச்சு? என்னால உனக்கு ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன தலையாரி வேகமா வீட்டுக்குள்ளேயும் போயிட்டாரு. பெருத்த ஏமாற்றத்தோட அவரோட வீட்டை விட்டு வெளியே வந்தான் கணேசன். வெளியே வரும்போது அவனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு. தமையந்தி அவனுக்கு எதிர கண்ணீரும் கம்மலையும் நின்றுட்டு இருந்தா. அவளுக்கு பின்னாடி வரப்பா 2 பேரு. அவனுங்களுக்கு பின்னாடி ஒட்டுமொத்த பழத்தூர் கிராமம் நின்றுட்டு இருந்துச்சு. அந்த 2 பேர்ல ஒருத்தன், ஏ தலையாரி அப்படின்னு பலமா குரல் கொடுக்கவும் தலையாரி சத்தம் கேட்டு வெளியவும் வந்தான். தமையந்திய பார்த்தவன் கண்களை அகட்டி பார்த்தான். குரல் கொடுத்தவன் சத்தமா பேச ஆரம்பிச்சான். என்னவ பாக்குற? இது ஊரா இல்ல சுடுகாடா அப்படின்னு கத்தியும் பேசினா. என்னங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டான் தலையாரி. இந்த பொட்டச்சி ஊர் எல்லையில புளிய மரத்துக்கு நின்னுகிட்டு போறவங்க வரவங்களை எல்லாம் விபச்சாரத்துக்கு கூட்டிக்கிட்டு இருக்கா. உன் ஊரு இப்படியா கெட்டு போகணும்? அந்த நபர் கேட்ட கேள்வி கணேசனுக்கு இடி மாதிரி தலையில இறங்குச்சு. இதயத்தை யாரோ கத்தியால கீறி விட்ட மாதிரி இருந்துச்சு. தமைந்தி, என்ன பிள்ளை இது அப்படின்னு சொல்லி அவ கிட்ட போக முயற்சி பண்ணான் கணேசன். அவ கிட்ட இருந்து கண்ணீர் வெளிப்பட்டுச்சே தவிர அவ வாயை திறக்கவே இல்ல. ஏம்பா, இவதான் உன் பொஞ்சாதியா அப்படின்னு கேட்டான் தலையாரி. ஆமாங்க, உன் பொண்டாட்டி அந்த சேந்தன் குழந்தை தூக்கிட்டு போயிட்டான்னு சொன்னேன். ஆனா இவ விபச்சாரத்துக்கு கூப்பிட்டுதான் மக்கள் எல்லாம் சொல்றாங்க. நான் சொன்னதாங்க சத்தியம். இடையில வேற எதுவும் நடந்திருக்கு. ஐயா, உண்மை சொல்லுங்க. இவ நான் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி. இன்னைக்குதான் எனக்கு கல்யாணமே நடந்து முடிஞ்சது. தாலி கட்டின கையோட முனீஸ்வரன் கோயிலுக்கு கும்புறதுக்காக வந்திருந்தோம். இவளாங்க கெட்டவ அப்படின்னு கணேசன் ரொம்ப பாவமா அந்த 2 நபர்கிட்டையும் பேச ஆரம்பிச்சான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. 4 பேர்த்த நான் பாக்குறாங்களேன்னு வெக்கமே இல்லாம மாறாப்பு கூட போடாம இருக்கிற இவளை என்னன்னு சொல்ல. ஐயா, அந்த முகத்தை பாருங்க, இவளை தப்பு பண்றவ உங்களுக்கு அப்படி தோணுதான்னு மறுபடியும் கெஞ்சலா பேசிக்கிட்டு இருந்தான் கணேசன். அப்போ அவளை வாயை திறந்து பேச சொல்லு. நீயும் நானும் தொண்டை தண்ணி போக கத்திக்கிட்டு இருக்கோமே, அவ அதை பத்தி கொஞ்சமாச்சும் யோசிக்கிறாளா? அவ ஏன் வாய் திறக்க மாட்டாங்கறா? தலையாரி இந்த வார்த்தையை கேட்ட பிறகு கூட தமையந்தி வாய் திறக்கவே இல்லை. அழுது கண்ணீரும் வராம வத்தி போயிருந்தது. எப்பல வாயை திறந்து பதில் சொல்ல. என்ன நடந்துச்சு? நீ உண்மையை சொன்னாதான் இவங்க ஓ மேல சுமத்தி இருக்கிற குற்றம் போய் நிரூபிக்க முடியும். பேசு புள்ள அப்படின்னு சொல்லி தமையந்தோட தோலை பிடிச்சு உலுக்கினா. ஆனா தமையந்தி ஒத்த வார்த்தை கூட பேசவே இல்லை. நல்லா நடிக்கிறியா நீயே? நான் நினைக்கிறோம் நீ புருஷனே கிடையாது, புருஷன் வேஷத்துல வந்திருக்கிற கங்காணி. அந்த வார்த்தையை கேட்டதும் கணேசோட இதயத்துல இருந்து ரத்தம் வழி ஆரம்பிச்சிருச்சு. கோபம் பீறிட்டு வர அந்த வார்த்தையை சொன்னவன் மேல வாஞ்சிட்டான் கணேசன். அந்த வார்த்தையை சொன்னவனுடைய மார்புல வேகமா மாடு மாதிரி முட்டவும் அவன் திணறி போயிட்டான். தலையாரி, யாரையா இது? இவனை பிடிச்சு முதல்ல கட்டுங்க. இங்க இருந்தும் வந்திருக்க 2 பேரு நமக்கு கூத்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கூடி இருந்த கூட்டத்துக்குள்ள இருந்து ஒருத்தன் கத்தவும் மத்தவங்க கணேசனை பிடிச்சு இழுக்கவும் ஆரம்பிச்சாங்க. கணேசன் அதுக்கு அசரவே இல்லை. அவருடைய முழு பலத்தையும் காட்டி அவங்க எல்லாரையும் உதறியும் தள்ளினா. அவனுடைய இந்த செய்கை அவன் ஒரு சண்டைக்கு தயாராயிட்டான் அப்படின்றத அப்பட்டமா காட்டுச்சு. ஏண்டா, எங்க இருந்தும் வந்த நீ எங்களையே அடிக்க பாக்குறியா அப்படின்னு சொன்னவங்க அவனை பதிலுக்கு தாக்கவும் ஆரம்பிச்சாங்க. வேண்டாம், நடந்தது என்னன்னு தெரியாம தப்பா நடக்காதீங்க. நாங்க சாமி கும்பிட வந்தவங்க. அந்த சாமி மேல சத்தியமா சொல்றேன், நானும் சரி என் பொஞ்சாதியும் சரி ஒரு தப்பும் செய்யாதவங்க. என்ன தப்பு செய்யல? உன் பொண்டாட்டியே கள்ளன் சேந்தன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னேன். இப்ப இவ்வளோ இங்க இருக்கா. சேந்தன் குழந்தை தூக்கிட்டு போன யாரையும் அவ்வளவு சுலபத்துல விடவே மாட்டான். அப்போ நீ சொன்ன விஷயமே பொய். இவ்வளோ வாயவே திறக்க மாட்டாங்கறா. ஐயா, என் பொண்டாட்டி ஏதோ அதிர்ச்சியில இருக்காயா, நம்புங்க அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சுட்டான் கணேசன். நீ சொல்றத எதை வச்சு நம்புறது அப்படின்னு
ஒருத்தன் கேட்க, கோவில் பூசாரியை கூப்பிடுங்க, பூசாரி நடந்தது சொல்லுவாரு. கணேசன் தனக்கு துணையா பூசாரி இருப்பாருன்னு நம்பினா பூசாரியை கூட்டிட்டு வர ஒரு சில பேர் அங்க இருந்து போனாங்க. பூசாரியும் அடிச்சு பிடிச்சுக்கிட்டு ஓடி வந்தாரு. ஆனா வந்தவரு கணேசனை ஏதோ புது மனுஷனை பாக்குற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. இது கணேசனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. பூசாரி இவன் ஏதோ சொல்றான், கள்ளன் சேந்தன் குழந்தை கோவிலுக்கு வந்ததாகவும் வந்தவன் இவனுடைய பொண்டாட்டியை தூக்கிட்டு போனதாகவும் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க, இல்லையே அப்படி எதுவும் நடக்கவே இல்லையே, சேந்தன் குழந்தை கோவிலுக்கே வரலையேன்னு சொல்லிட்டாரு பூசாரி. பூசாரி சொன்ன வார்த்தையை கேட்டதும் கணேசன் இடிஞ்சு போயிட்டான். அப்போ இந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்க, ஐயா இந்த பொண்ணு ஒரு மாதிரியாச்சே அப்படின்னு ரொம்ப நக்கலா சொன்ன ஆரம்பிச்சாரு பூசாரி. மாதிரின்னா என்னத்த சொல்ல, இவ ஒன்னும் நல்ல பொண்ணே இல்ல அப்படின்னு பூசாரி அலட்சியமா சொல்லிட்டு கணேசனை நேரடியா பாக்குறத தவிர்க்க ஆரம்பிச்சுட்டாரு. இதை கேட்டதும் தலையாருக்கு கோவம் வந்து கணேசனை பார்த்து, இப்பவும் சாயம் எடுத்துருச்சு பாத்தியா, இவங்க ரெண்டு பேரையும் முனீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய கல் தூண்ல கட்டி வைங்க அப்படின்னு சொல்லிட்டான். பூசாரி சொன்ன வார்த்தையும் அதை தொடர்ந்து தலையாரி சொன்ன வார்த்தையும் கேட்டு கணேசனுடைய இதயம் சுக்குநூறா உடைந்து போச்சு. கணேசனையும் தமையந்தையும் அந்த ஊர் மக்கள் தரன்னு இழுத்துட்டு போய் கோவில்ல இருந்து அந்த பெரிய கல் தூண்ல கட்டினாங்க. பஞ்சாயத்து தலைவர் வெளியூர் போயிருக்காருப்பா, நாளைக்கு தான் வராரு. அவர் வரும்போது கூடி பேசி இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட்டத்துல ஒருத்தர் சொல்லவும், அது சரி அவர் நாளைக்கும் வரலாம், 4 நாள் கழிச்சு கூட வரலாம், அது வரைக்கும் இவங்களை யாரு காவல் காத்துக்கிட்டு இருக்கிறது, எதுக்கு காவல், இவங்க 2 பேர் உடம்புலையும் ஒட்ட துணி இல்லாம எல்லா துணியும் உருவிடுவோம், அப்புறம் இவங்களால தப்பிச்செல்லாம் போக முடியாது இல்ல அப்படின்னு கூட்டத்துல இன்னொருத்தன் சொல்ல, அதான் சரி ஊரை விட்டு ஊரு வந்து புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு விபச்சாரம் பண்ற இந்த மாதிரி ஜோடிகளுக்கு இதுதான் சரியான தண்டனையா இருக்க முடியும், உருவங்கடா துணிய அப்படின்னு ஒருத்தர் ரௌத்ரமான குரல்ல சொல்ல, கணேசன் தன்னால முடிஞ்ச வரைக்கும் தொண்டை கிழிய சத்தம் போட்டு அதுக்கு மறுப்ப காட்டினா, இது அநியாயம், இது அக்கிரமம், பழி ஒரு இடம் பாவம் ஒரு இடமா, முனீஸ்வரா உன் மரத்து பழத்தை சாப்பிட்டதுக்கு இப்படி ஒரு தண்டனையா கொடுப்ப, சாமின்ற பேர்ல நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய அநியாயம் அக்கிரமம்னு கத்த ஆரம்பிச்சுட்டான். அவன் கத்திக்கிட்டு இருக்கும் போது அவனை வேட்டி சட்டையை உருவிட்டாங்க. அடுத்ததா தமையந்தி, அவ கிட்டத்தட்ட சித்தபொம்மை பிடிச்சவன் நின்றுட்டு இருந்தா. ஒருத்தன் தமையந்தி கிட்ட போகவும், வேண்டாம் வேண்டாம் கிட்ட வராத அப்படின்னு கத்தினா. பிறகு நடந்தது சொல்ல ஆரம்பிச்சா, அந்த கல்லை என்னை தூக்கிட்டு போகும்போது நான் அவனோட கட்டாரிய உருவி அவனை குத்திட்டேன், உயிருக்கு போராட ஆரம்பிச்சுட்டான். அவனுடைய ஆளுங்க அவனை காப்பாற்றணுன்றதுக்காக என்னை இறக்கி விட்டுட்டு அவனை மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னை பாதுவேல இறக்கி விட்டுட்டு போனதுனால பயந்து போனா கோவிலை நோக்கி வேகமா ஓடி வந்துகிட்டு இருந்தேன். வந்த வேகத்துல ஒரு பள்ளத்துல விழுந்துட்டேன், விழுந்த வேகத்துல மயக்கமும் போட்டுட்டேன், அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு தமையந்தி நடந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கவும் அதை பத்தி யாரும் பெருசா எடுத்துக்கவே இல்லை. அவங்களுடைய எண்ணம் வேறு விதமா இருந்துச்சு. கோவிலுக்கு வெளியில ஒரு மரத்துக்கு கீழே இலைப்பாரிட்டு இருந்த சாமி கவுண்டர் நடக்கிற அக்கிரமத்தை கேள்விப்பட்டதும் தலைதறிக்க ஓடி வந்தாரு. ஓடி வந்தவரு கணேச தமையந்தோட நிலைமைய பார்த்ததும் பதறி போயிட்டாரு. டேய் என்னடா ஊருது, என்ன மக்கடா நீங்க அப்படின்னு கேட்டவரு அதிர்ச்சி தாங்க முடியாம அப்படியே சுருண்டு விழுந்து உயிரிய விட்டுட்டாரு. கணேசன் அவர் அதிர்ச்சியில உசிரிய விட்டுட்டாருன்றது தெரிஞ்சுக்கிட்டதும் கணேசன் அலறவே ஆரம்பிச்சுட்டான். தமையந்தி மயக்கம் போட்டு விழுந்துட்டா. கணேசன் உச்சக்கட்ட கோவத்துல இருந்தான். அப்படியே கழுத்தை திருப்பி முனீஸ்வரனை பார்த்தான். நீ சாமி இல்ல, வெறும் கல்லு, நடக்கிற எல்லாத்தையும் கல்லா இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியா, இந்த ஊர் நியாயத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கல்ல, உன் சிலைய அடிச்சு நொறுக்காம விட மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் தொண்டை கிழிய சத்தம் போட்டு கத்தினான். அவன் கத்தும் போதே அந்த இடத்தினுடைய சூழ்நிலைகள் மாற ஆரம்பிச்சது. பலமான காத்து வீச ஆரம்பிச்சது. மறுபடியும் எங்க இருந்தும் மலை மேகங்கள் சூழ ஆரம்பிச்சது. இதுக்கு இடையில கவலங்கவலமா யாரோ ஊதி விட்டது மாதிரியான சுருட்டு புகை வேற, கூடவே சலங்க சத்தமும் கேட்க ஆரம்பிச்சது. யாரோ நடந்து வராங்கன்றது தெளிவா புரிஞ்சுது. ஆனா கண்ணுல யாருமே படவே இல்லை. ஏதோ ஒண்ணு அமானுஷமா நடக்குதுன்றது மட்டும் கணேசனுக்கு புரிய ஆரம்பிச்சது. கத்துக்கிட்டு இருந்தவன் அப்படியே மௌனமா நடக்கிறத கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சான். அப்பதான் அவனோட கண்ணுல அந்த அதிசயம் தென்பட்டுச்சு. அவன் பார்த்துட்டு இருக்கும் போதே வானத்துல இருந்து 2 மஞ்சள் துணிகள் மிதந்து வந்துகிட்டு இருந்தது. காத்துல மிதந்து வந்த அந்த 2 துணிகளும் ஒண்ணு தமைந்து மேலையும் இன்னொன்னு கணேசன் மேலையும் விழுந்துச்சு. அந்த 2 மஞ்சள் துணிகளும் அவங்க 2 பேர் மானத்தையும் காப்பாத்துச்சு. சில நொடிகள்ல சாமி நான் தப்பு பண்ணிட்டேன்னு பூசாரி கத்துற சத்தம் கணேசன் காதுல விழ ஆரம்பிச்சது. அதை தொடர்ந்து கள்ளன் சேந்தன் குழந்தை செத்துட்டானா, அவனை குத்திட்டு தமையந்தி தப்பிச்சு வந்திருக்கா, அவளை சும்மா விடக்கூடாது, அவளுக்காக அவங்க ஊரே கூட இருக்கு, ஊருக்கு முன்னாடி போய் பொய் சாட்சி சொல்லு, நீ சொல்ல போற பொய் சாட்சியால அவளை கல் தூண்ல கட்டி வச்சிருவாங்க, நடுராத்திரி நாங்க வரோம், வந்ததும் எங்க கணக்கு முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சேந்தன் குழந்தையோட ஆட்கள் மிரட்டினதாலதான் பயந்து போய் ஊர் மக்கள் கிட்ட பொய்ய சொல்லிட்டேன்னு பூசாரி சொல்றதும் எல்லார் காதலையும் விழ ஆரம்பிச்சது. அதை தொடர்ந்து விஸ்குன்னு ஒரு சத்தம் பந்து மாதிரி எங்க இருந்தும் வந்து விழுந்துச்சு பூசாரியோட தலை. விடியறதுக்குள்ள அங்க 10 தலைங்க, அவ்வளவும் சேந்தன் குழந்தையோட திருட்டு கூட்டம். 10 தலையையும் உருட்டி விட்ட தேங்காய் மாதிரி முனீஸ்வரன் கோயில் முன்னாலே கடந்துச்சு. பொழுது விழுந்ததும் ஊர்க்காரங்க இதை பார்த்தாங்க. அப்படியே விக்கிச்சு போய் நின்னுட்டாங்க. முதல் காரியமா கணேசனையும் தமைந்தையும் கல் தூண்ல இருந்து அவுத்து விட்டாங்க. அப்படியே அவங்க காலில் புத்துன்னு விழுந்து மன்னிப்பும் கேட்டாங்க. சாமி கவுண்டரை தூக்கிட்டு போய் முறையா அடக்கம்
அடக்கமும் பண்ணினாங்க. பண்ண தப்புக்கு பரிகாரமா கணேசனை பழுதூருடைய நாட்டாமையை நியமிச்சு அவனுக்கும் தமையந்தைக்கும் முனி கொடுத்த அந்த மானங்காத்த மஞ்சள் துணியை சாமியாவே பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த மஞ்சள் துணி பழுதூருக்கு வந்த பின்னால பழுதூர்ன்ற பேரும் மஞ்சளூர்னு மாறிடுச்சு. உயரமான முனீஸ்வரன் சிலைக்கு முன்னாடி நின்னுகிட்டு கதை சொல்லிக்கிட்டு இருந்தாரு பள்ளிக்கூட வாத்தியாரு பரந்தாம நாயுடு. அவருக்கு முன்னாடி முனீஸ்வரன் தரிசிக்க வந்த ஒரு பெரிய கூட்டம் அவர் சொல்ற கதைகளை ரொம்பவும் உன்னிப்பாவும் பக்தியோடும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கதையை கேட்ட பிறகு முனீஸ்வரனை பார்க்க வந்தவங்களுடைய பார்வையில மிகப்பெரிய மாற்றம். முட்டை விழியோடையும் ஆளுயர வாழமா உட்காந்து அந்த முனீஸ்வரனை பயபக்தியோட பார்க்க ஆரம்பிச்சாங்க. எங்க ஊர் முனி 100 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்ச தர்ம பரிபாலனம் இன்னைய வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இங்க எங்க வரையில மஞ்சள் துணி தான் முனி. வருஷம் ஒரு முறை திருவிழா அன்னைக்கு தான் அந்த மஞ்சள் துணியை கொண்டு வந்து சாமி மேல போத்துவோம். பிறகு எடுத்து பத்திரமா ஒரு மரப்பெட்டிக்குள்ள வச்சிருவோம். ஐயா அந்த மஞ்சள் துணியை நாங்க பார்க்கலாமா அப்படின்னு கேட்டதும் கணேச கவுண்டர் பரம்பரையில வந்தவர் தான் இப்ப இருக்கிற முருகேச கவுண்டர். அவர் தான் ஊருக்கும் பிரசிடென்ட். அவர் வீட்டுல தான் அந்த மரப்பெட்டி இருக்கு. அந்த துணியை நீங்க சும்மா எல்லாம் பாத்திர முடியாது, பஞ்சாயத்துல பிராது கொடுத்தா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் ராதா அப்படின்னு சந்தேகமா கேட்டாங்க. ஆமா, நீங்க யார் மேலேயாவது வழக்கு கொடுத்தீங்கன்னா மஞ்சள் துணி பஞ்சாயத்தை கூட்டி மஞ்சள் துணிக்கு மேல சத்தியம் பண்ண சொல்லுவாங்க. சத்தியம் பண்ணி யாரு என்ன சொல்றாங்களோ அதை ஊர் மக்கள் ஏத்துப்பாங்க. ஒருவேளை அந்த மஞ்சள் துணி மேல யாராவது பொய் சத்தியம் பண்ணாங்கன்னா அவங்கள முனி சும்மா விடாது. பரந்தாம நாயுடு மஞ்சளூர் முனியோட பிரதாபத்தை பெருமையா சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பக்கமா ஒரு புல்லட் வண்டி வந்துச்சு. அதுல உட்காந்து இருந்தவன் உடையப்பன். அவனுடைய உடம்பு தேக்க மர கட்டம் தான் சொல்லணும். வளைஞ்சு முறுக்கி விட்ட மீச, பட்டு வெட்டியும் பட்டு சட்டையும் அவன் மைனர் அப்படின்றது தெளிவுபடுத்துச்சு. அவனை பார்த்ததும் சத்தமா பேசிட்டு இருந்த பரந்தாம நாயுடு குரலை கொஞ்சம் தாழ்த்தி பேச ஆரம்பிச்சாரு. முதல்ல வாத்தியாரை கடந்து போனவன் பிறகு வாத்தியாரை கவனிச்சுட்டு வண்டியை திருப்பிட்டு வாத்தியார் கிட்ட வந்தான். வாத்தியார் அவனை பாக்குற விதத்துல இருந்து அவனை பார்த்ததும் பரந்தாம நாயுடு பயப்படுறாருன்றது தெளிவா தெரிஞ்சது. கிட்ட வந்தவன் என்ன வாத்தியாரே முனியப்பன் புராணத்தை சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நக்கலா கேட்க ஆரம்பிச்சான். ஆமா உடையப்பா, நீ எங்க எந்த பக்கம் அப்படின்னு கேட்க இது ஏன் ஊரு, இந்த ஊர்ல பெரிய மனுஷன் போவேன் வருவேன், அதெல்லாம் நீங்க என்ன கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு நக்கலா பதில் சொன்னான். அது இல்ல என்கிட்ட வந்து பேசுறேன்னா ஏதாவது விஷயமானு கேட்டேன் அப்படின்னு இழுத்தபடி பேச, இல்ல யாராச்சும் ஒரு 4 பேர் சீக்கிட்டா முனியப்பன் கதையையும் மஞ்சள் துணி கதையும் சொல்ல ஆரம்பிச்சிருங்களே, நீங்க என்ன பக்கத்துல இருந்தா பாத்தீங்க அப்படின்னு நையாண்டித்தனம் பண்ண ஆரம்பிச்சான். இல்ல உடையப்பா, இந்த ஊர் பெரியவங்க என்கிட்ட என்ன கதை சொன்னாங்களோ அதே கதையை தான் என்கிட்ட சாமியை பத்தி கேட்கறவங்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுல உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்க, கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்ல, நீ சொல்றத பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. எங்கேயோ பஜார்ல வித்த மஞ்சள் வெட்டியை வாங்கி வந்து வச்சுக்கிட்டு அந்த முருகேச தான் உருட்டி விட்டுட்டு இருக்கான்னு பார்த்தா அதை நம்பி நீங்க ஊருக்கு வரவங்க போறவங்க எல்லாரையும் கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லவன் தலையில அடிச்சுக்கிட்டு அவனோட பைக்கை திருப்பிக்கிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். பரந்தாம நாயுடுவும் அப்பாடா அப்படின்னு பெருமிச்சு விட்டாரு. பரந்தாம நாயுடு கதை சொல்ல அதை கேட்டு இருந்த பக்தர் கூட்டம் உடையப்பனை பார்த்ததும் அவன் பேசின விதத்தை கேட்டதும் முகம் சொல்லிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவன் அங்க இருந்து போன பிறகு, என்னங்க யாரு இந்த ஆளு, நீங்க முனியப்பன் கதை சொன்ன இவருக்கு என்ன விஷயம், கதையில இல்லைங்க, இவன் இந்த ஊரோட மைனர், இவனுக்கும் முருகேச கவுண்டருக்கும் கொஞ்சம் படாது, அவங்கள ஊரே மதிக்கிறத பார்த்து இவனுக்கு பொறாம, அதான் இப்படி பேசிட்டு போறான் அப்படின்னு சொன்ன பரந்தாம நாயுடு அப்படியே முனீஸ்வரனையும் ஒரு பார்வை பார்த்தாரு. கம்பீரமான சாமி, சுத்திலும் ஏராளமான மரங்கள், எல்லாமே சாமி சில உயரத்துக்கு கம்பீரமா வளர்ந்திருந்தது. ஆனா அதையும் மீறி சாமியை கண் குளிர பார்க்கவும் முடிஞ்சது. பரந்தாம நாயுடு சொல்லிட்டு இருந்த கதையை உன்னிப்பா கேட்டுட்டு இருந்த பக்தர் கூட்டத்துக்குள்ள ஒரு நபருக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. கணேசன் தமையந்தி 2 பேருடைய மானத்தை காப்பாத்துறதுக்காகவும் ஒரு மஞ்சள் துணி காத்துல மிதந்து வந்துச்சுன்னு சொன்னார்ல, அதை பத்தி கற்பனை தான் அவருக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருந்தது. ஒருவேளை யாராவது மஞ்சள் துணியை காய போட்டிருக்கலாம், அது காத்துல பறந்து வந்து தமையந்தி மேலையும் கணேச மேலையும் விழுந்திருக்கலாம் அப்படின்னு கற்பனையும் பண்ணாரு. ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு பயம், இது சாமி விஷயம், அதை போய் நாம சந்தேகப்பட்டு அப்புறம் கணேசனுக்கும் தமையந்திக்கு நடந்த மாதிரி நமக்கு நடந்துற போகுது அப்படின்னு யோசிச்சவரு அதை பத்தி மேற்கொண்டு பேசாம ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு பரந்தாம நாயுடு பார்த்து கேட்டாரு. என்ன கேட்கணும் கேளுங்க அப்படின்னு சொன்னார் பரந்தாம நாயுடு. அந்த விசேஷமான மஞ்சள் துணி பத்தி நீங்க சொன்னீங்கல்ல, ஆமா, அதுல யாராவது இதுக்கு முன்னாடி சத்தியம் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு தெரிஞ்சு கடந்த 30 வருஷத்துல யாரும் பொய் சத்தியம் பண்ணதே இல்லை, அப்படி பண்ணக்கூடிய தைரியம் அவங்களுக்கு இல்ல அப்படின்னு சொன்னதும், இந்த காலத்திலயுமா அப்படின்னு கேட்டாரு அந்த நபர். எந்த காலமா இருந்தா என்னங்க, சாமி சாமி தானே அப்படின்னு பரந்தாம நாயுடு ஒரே போட அந்த நபர் சட்டுன்னு வாய மூடிக்கிட்டாரு. இனிமேதான் கதை தொடங்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். பாய் காய்.